என் அன்பு பிள்ளையே, நான் உன்னுடன் இருக்கும்போது உனது கவலைகளை எனது பாதத்தில் சமர்ப்பித்த பின்னர் கவலை எதற்குனக்கு? எனது மகிமைகளைக் கண்டும் ஏன் இந்த ஏக்கம் உனக்கு? உனது தந்தையும் நானே, தாயும் நானே, உன்னை படைத்ததும் நானே, உன்னை சோதிப்பதும் நானே. உனது சோதனை காலம் முடிந்த பின்னர் நீ யார் என்பதை நீ அறிந்து கொள்வதற்கு நான் தரும் சோதனைகள் தான் நீ படும் வேதனைகள். நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் இரு குழந்தையே. அதற்கான பலன்கள் விரைவில் உன்னை வந்தடையும். உனக்கான நல்ல நேரம் வரும் வரை என் மடியில் அமர்ந்து உன் கர்மாக்களை கழி. நீ தோல் சாய உன் தந்தை நான் இருக்க ஏன் உனக்கு இந்த ஆயாசம்? வா குழந்தாய், வந்து என் மேல் சாய்ந்து கொள். மன சஞ்சலங்களை அகற்றி அமைதி கொள். விரைவில் உன் பிரச்சனைகளை தீர்த்து உன்னை மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கடிக்கப் போகின்றேன். அதுவரை எனது நாமத்தை ஜபித்து உன் கர்மாக்களை என் துணையோடு கழித்து வா. எனது உண்மையான பக்தன் எனது அன்பை தவிர வேறெதையும் என்னிடமிருந்து எதிர்பார்ப்பது இல்லை. எனது விருப்பமே அவனது விருப்பமாக இருக்கும். அவனது வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா நிகழ்வுகளும் எனது விருப்பப்படியே நடக்கின்றது என திடமாக நம்புவான். அப்படிப்பட்ட என் குழந்தைகளை காக்க 7 கடல்களையும் தாண்டி நான் செல்வேன். இறைவன் போட்ட பிச்சை இந்த உயிர். அது இருக்கும் வரைத்தான் எல்லா ஆட்டங்களும். ஆகையால் யார் மீதும் கோபமும் பொறாமையும் கொள்ளாமல் வாழும் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ பழகுங்கள். புரிதல்கள் இல்லாத வாழ்க்கையில் புதையல்கள் கிடைத்தாலும் பயனில்லை குழந்தையே. பணிவு வேண்டும், ஆனால் கோழைத்தனம் கூடாது. துணிவு வேண்டும், ஆனால் தலைகணம் கூடாது. தனி ஒருவனாக நீ நிறுத்தப்படும் அந்நாளில் உன்னிடம் பணம் இருக்காது, புகழ் இருக்காது, பின்தொடர்பவர்கள் இருக்க மாட்டார்கள். இந்நிலையில் உன் இதயம் மற்றும் உன் நற்செயல்கள் தவிர வேறு எதுவும் உனக்கு எந்த நன்மையும் தராது குழந்தையே. சாதிக்க வேண்டும் என்றால் அடுத்தவர் மீது நம்பிக்கை வைக்காதே. அது உன்னை அழ வைக்கும். உன் மீது நம்பிக்கை வை, அது உன்னை வாழ வைக்கும். அனுபவங்கள் அதிகமானால் அமைதியாகிவிடும் மனம். ஒருவர் மனம் நோகும்படி பேசிவிட்டு நீ எவ்வளவு புண்ணியம் செய்தும் பலனில்லை குழந்தையே. கலங்காதே. நான் உன்னோடு இருக்கும்போது உன் எதிர்காலம் கடந்த காலத்தை விட மிக சிறப்பாக இருக்கப் போகின்றது. யாரிடமும் மண்டியிட்டு வாழும் நிலைமைக்கு கொண்டு சென்று விடாமல் துணையாக இருந்து காத்தருளும் அப்பா என்று என்னிடம் நீ வேண்டிக் கொண்டது எனக்கு கேட்டது குழந்தாய். யாரிடமும் உன்னை மண்டியிட விடமாட்டேன். நான் யாசகம் பெற்றாவது உனக்கு நல்ல வாழ்க்கையை நான் அமைத்து தருவேன் தங்கமே. கலங்காதே. வாழ்வில் கஷ்டங்கள் அதிகமாக வரவில்லை என்றால் பல விஷயங்கள் உனக்கு கடைசி வரை தெரியாமலேயே போய்விடும். நீண்டதொரு காத்திருப்பிற்கு பின் கிடைக்கும் அனைத்துமே பேரழகானதே. கலங்காதே. என் ஆசி உனக்கு எப்போதும் உண்டு. கோபத்தால் சாதிப்பதை விட பொறுமையால் ஒருவன் அதிகம் சாதிக்க முடியும். ஒரு செயலை செய்ய முடிவெடுப்பது கடினம். அதைவிட அந்த செயலில் ஏற்பட்ட தவறுகளை திருத்துவது மிகவும் கடினம். எனவே ஒரு செயலை செய்ய முடிவு எடுக்கும் முன் இருமுறை சிந்தித்து செயல்படு. யாரையும் உன் தேவைக்காக பயன்படுத்திவிட்டு தேவை முடிந்ததும் தூக்கி எறிந்து விடாதே. ஏனெனில் உன் வாழ்க்கை இன்னும் முடியவில்லை குழந்தையே. குழந்தாய், நீ என்னை மனதார ஒரு நொடி நினைத்தால் மறுகணமே நான் உனக்கு காட்சி தருவேன். நீ எங்கே இருந்தாலும் உன் அருகில்தான் நான் இருப்பேன். நீ என்னிடம் வைக்கும் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நான் உனக்கு நிச்சயமாக நடத்தி வைப்பேன். சில விஷயங்களை அப்படியே விட்டுவிடுவதுதான் உனக்கு நல்லது. ஏனெனில் உன்னை சுற்றியுள்ள சிலர் பிரச்சனைகளை குறித்து அறிந்தும் அறியாதவர்கள் போல உன்னிடம் நடிக்கின்றார்கள். ஆனால் நீயோ அதை புரிந்து கொள்ளாமல் பிரச்சனைகளுக்கான தீர்வை தேடி அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றாய். அகரம் முதல் சிகரம் வரை 1000 வாய்ப்புகள் உண்டு. உலகை அறிந்திடு, உழைப்பால் உயர்ந்திடு, உனக்கென ஒரு சரித்திரம் எழுதிடு. உன்னுடன் நான் இருக்கின்றேன். உனக்கெதற்கு கவலை குழந்தையே? என் நிலையிலும் மனம் தளராமல் நேர்மையாக இரு. உனக்கான வசந்தம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது. சீக்கிரம் உன்னையும் உன் வம்சத்தையும் சிறப்பாக வாழ வைக்கும். நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாக உன்னை வந்து சேரும். நீ வாழ்வில் முன்னோக்கி மகிழ்ச்சியாக செல்லும் காலம் வந்துவிட்டது. நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று. இது உன் தாயும் தந்தையுமான சாகியின் வாக்கு. நான் தான் நீ உன் இல்லத்தில் அடியெடுத்து வைத்து விட்டேன். இனி உனக்கு ராஜயோகம்தான். அன்பு குழந்தையே, பிறரை பார்த்து உன் வாழ்க்கையை எடை போடாதே. பொறாமை கொள்ளாதே.
எனக்கு மட்டும் ஏன் இப்படி என்று அழுது புலம்பாதே. உனக்கு நான் இருக்கின்றேன் என்பதை மறந்து விட்டாயா குழந்தாய்? ஏக்கங்களில் தவிப்பதில் இல்லை வாழ்க்கை, நீ கையாளும் விதத்தில் உள்ளது. என்னை முழுதும் நம்பினால் உன் நிலை நிச்சயம் உயரும். நான் உயர்த்தி காட்டுவேன். கலங்காதே, தைரியமாக இரு. உன் தந்தை நான் உனக்கு துணை இருக்கின்றேன். வாழ்வில் நீ உண்மையாக இருந்தால் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்பது மிக தெளிவாக தெரியும். கடவுள் உன்னை வழிநடத்துவார். கடவுள் என்பது வேறு எதுவும் இல்லை. தூய்மையான நம் மனம்தான் கடவுள். உன்னுள் நீ நிலைக்கும் வரை உனக்கு போதிக்க அதிகாரம் இல்லை. உன்னை உனக்குள்ளே சீரும் சிறப்புமாக வளர்த்துக்கொள். பிறகு நீ என்ன செய்தாலும் சரியாகவே இருக்கும் குழந்தையே. கர்மா என்பது நிச்சயமான ஒன்று. நீ யாருக்கு எதை செய்தாலும் அது இரட்டிப்பாக திரும்ப கிடைக்கும். அது நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி. பணம் இருந்தால் நீங்களா என ஆச்சரியமாக கேட்பதும், அதுவே பணம் இல்லாமல் இருந்தால் ஓ நீயா என்று கேவலமாக பார்ப்பதும் தான் இந்த உலகம். சில நேரங்களில் வாழ்க்கை நீ விரும்புவதை உடனடியாக தருவதில்லை. இதனால் நீ அதற்கு தகுதியற்றவர் என்ற அர்த்தமல்ல. ஆனால் நீ விரும்புவதை விட மிகவும் சிறந்ததை பெற தகுதியானவர் என்பதால் தான். பிறருக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் நம்பிக்கையும் அன்பையும் கொடுங்கள். ஆயுள் முழுவதும் அதுவே போதுமானதாக இருக்கும். வாழ்க்கையில் சிலரை விலக்கி வைப்பதும் சிலரிடமிருந்து விலகி இருப்பதும் நல்லது. சுயநலத்திற்காக அல்ல, உன் தன்மானத்திற்காக. எதையும் பொறுத்து கொள்ளும் போது நல்லவர்களாக தெரியும் நாம் எதிர்த்து கேள்வி கேட்கும் போது கெட்டவராகி விடுகின்றோம். போதும் மகளே, அதிகமாகவே அனுபவித்து விட்டார். இனி கலங்காதே. உன் வாழ்வில் ஒரு நல்ல விஷயம் நடக்கும் என்று நீ என்னையே நினைத்துக் கொண்டிருக்கின்றா. அப்பா கண்டிப்பான முறையில் நடத்தி வைப்பேன். கலங்காதே. இனிவரும் நாட்களில் உன் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். உன் முயற்சிக்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும். இந்த சாயியின் ஆசையோடு அனைத்தும் நல்லபடியாக நிறைவேறும். இப்போது மன அமைதிக்குள். வெற்றியை பற்றி கவலைப்படாதே. நான் உன்னுடன் இருப்பதே உனக்கு மிகப்பெரிய வெற்றித்தான் தங்கமே. உன்னுடைய தனிமையை பற்றி நீ கவலைப்படாதே. இப்போது தான் நீ என்னுடன் இன்னும் அதிகமாக நெருக்கமாக முடியும். அதற்கான வாய்ப்புத்தான் இந்த தனிமை என்பதை புரிந்து கொள். நீ மனமுருகி கேட்கும் ஒவ்வொரு பிரார்த்தனைகளுக்கும் நான் பதிலளிப்பேன். பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு. எல்லாம் கூடிய விரைவில் முடிவரும். அதுவரை உன் சாயப்பாவின் மேல் நம்பிக்கையை வைத்து சற்று பொறுமையாக இரு. உனக்கான நற்பலன் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். இது உன் சாயியின் சத்திய வாக்கு. உன் அம்மா அப்பாவாகிய இந்த சாயி நான் உனக்கு என்றும் துணையிருப்பேன். தாங்க முடியாத பல கஷ்டங்களை அனுபவித்து மனம் வலிக்கும் பொழுதுதான் தெரிகின்றது உன் வாழ்வில் சில உறவுகளை நீ சந்திக்காமலேயே இருந்திருக்கலாம் என்று. உறவுகளை சந்திப்பதும் சந்திக்காமல் இருப்பதும் நீ முடிவெடுப்பதில்லை குழந்தையே. அது கர்ம வினை. எது உன் வாழ்வில் நடக்க வேண்டும் என்றிருக்கின்றதோ அது நிச்சயமாக நடந்தே தீரும். ஆனால் நீ என்னை முழுவதுமாக சரணடைந்தால் உன் கர்ம வினைகளின் முழு பாகத்தையும் நானே உனக்காக தாங்குவேன். உன் பிரச்சனைகளை பற்றி யோசிப்பதற்கு பதில் உன் நினைவில் என் நாமத்தை சொல்லிக் கொண்டே இரு. மற்றதை நீயே உணர்வாய். எந்த நிலையிலும் உன் மனதை அமைதியாக வைத்திரு. அமைதியைப் போல் நல்லதொரு ஆயுதமும் இல்லை, ஆறுதலும் இல்லை. ஒவ்வொரு பிரச்சனையும் ஏதோ ஒரு தீர்வோடு வருகின்றது. அதற்கெந்த தீர்வும் இல்லை என்றால் அது ஒரு பிரச்சனையே அல்ல குழந்தையே. உரிமை இல்லாத இடத்தில் எதையுமே எதிர்பார்ப்பது தவறு. குறி தவறினாலும் உன் முயற்சி அடுத்த வெற்றிக்கான பயிற்சி. கடலில் கல் எறிவதால் கடலுக்கு வலிப்பதில்லை, கல்தான் காணாமல் போகின்றது. விமர்சனங்கள் கல்லாக இருக்கட்டும், நீ கடலாக இரு. வாழ வழியில்லை என்று புலம்பாதே. பயணித்துக் கொண்டிருப்பது தான் உன் வாழ்க்கை என்று முன்னேறு. வானம் என்றால் 1000 நட்சத்திரங்கள் வரும். வாழ்க்கை என்றால் 1000 துன்பங்கள் வரும். சூரியன் வந்தால் நட்சத்திரங்கள் மறைவது போல் தன்னம்பிக்கை இருந்தால் துன்பங்கள் அனைத்தும் மறைந்து போகும் குழந்தையே. அன்பிற்கு உருவம் வேறுபாடு ஒன்றும் தெரியாது. உயிருள்ள வரை உண்மையாக இருக்கத்தான் செய்யும். உலகில் நிலையானது பணமோ பொருளோ அல்ல, நம்பிக்கை நிறைந்த அன்பு மட்டுமே. ஒவ்வொரு மனிதனுக்கும் காயங்கள் தரும் வலியை விட வார்த்தைகள் தரும் காயங்களே அதிகம். ஆகவே வார்த்தைகளை பேசும்போது சற்று ஜாக்கிரதையாக கையாள பழகிக்கொள் தங்கமே. எல்லோரும் பயணிக்கின்றார்கள் என்று நீயும் அவர்களையே பின்தொடராதே. உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடு. அதில் தான் உன்னால் வெற்றி அடைய முடியும். ஒரு மரம் 1000 தீக்குச்சிகளை உருவாக்கும். ஆனால் ஒரு தீக்குச்சி 1000 மரங்களை எரித்து விடும். அதேபோல்
ஒரு எதிர்மறை எண்ணம் எல்லா நேர்மறை எண்ணங்களையும் அழித்துவிடும். எண்ணத்தை கவனி. நிதானம் தவறும் போதெல்லாம் ஒன்றை மட்டும் நினைவில் கொள். வார்த்தைகள் கூர்மையானது, நம்மை எப்போதும் சிதைக்கக்கூடும் என்று. என் தங்கமே, எதன் மீதும் ஆசைப்படுவதில் தவறில்லை. அதற்கு நீ அடிமையாகாத வரை உனது கண்ணீருக்கு காலத்திடம் நிச்சயம் பதில் உண்டு. பிறரின் நகைப்பை கண்டு மனம் வருந்தாதே. நம்பிக்கையுடன் இரு. கோடி கற்களுக்கு மத்தியில் இருந்தாலும் வைரக்கல் மங்கி விடுவதில்லை குழந்தையே. உன் மனதில் கவலைகளுக்கு இடம் கொடுக்காதே. அது உன்னை கவலைக்கிடமாக்கிவிடும். தேவையற்ற இடத்தில் கூறும் நல்ல அறிவுரைகள் கூட பயனற்றவையே. தெய்வத்தை கும்பிட்டாலும் யாரையும் ஏமாற்றாமல் வாழ்ந்தாலே போதும். தெய்வத்தின் அருள் கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும். உண்மை, உழைப்பு, தன்னம்பிக்கை, தைரியம் உள்ளவர்களுக்கு சோதனைகள் பல வரும். அதை தாண்டி அவர்கள் சாதனை படைக்கும் காலமும் வரும். கலங்காதே குழந்தையே. உன்னுடைய மதிப்பு பிறருக்கு தெரியவில்லை என்று கலங்காதே. நான் உன்னுடைய மதிப்பை அவர்களுக்கு புரிய வைப்பேன். நடந்தது எதுவோ அது நல்லதாகவே இருக்க வேண்டும். இல்லையெனில் நடக்கவிருப்பதை திருத்திடு. எதுவாக இருந்தாலும் சரி, உன்னை பாதுகாத்து வழி நடத்தி உயர்த்துவதே எனது தலையாய கடமை. நீ இருக்கும் இடத்தில் எந்த நோய்களையும் உன்னிடம் நெருங்க விட மாட்டேன் குழந்தையே. எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன். உனக்குள் இருக்கும் கவலைகளை தூக்கி எறி. உன்னுடைய பொறுப்பை நானே சுமப்பேன். உன் குடும்பத்தையும் நானே தாங்குவேன். உன் கண்ணீரை என் விரல்கள் துடைப்பதை நீ உணர்ந்து கொள்வாய் குழந்தையே. துணையாக நிற்பது கடவுள் என்றார். எதிரில் நிற்பது யார் என்ற கவலை தேவையற்றது. உனக்கான விடியல் கூடிய விரைவில் பிறக்க உள்ளது. அதற்கான வேலைகளை நான் துவங்கிவிட்டேன். சந்தோஷமாக இரு. அனைத்தும் இனி நல்லதாகவே நடக்கும். நான் இருக்க பயம் ஏன்? கவலைக்குள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்று முன்னினைவில் உன் சாயப்பா.